ஏய் கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஃப்ரெடி. இது 2022ஆம் ஆண்டு ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான த்ரில்லர் மூவி. நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கூடவே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நமக்கு ஃப்ரெடி ஜின்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டிஸ்ட காட்டுறாங்க. இவர் தாங்க படத்தோட ஹீரோ. இவர் என்ன பண்றாரு பாத்தீங்களா? தனியா ஒரு கெஃபேல உட்காந்துக்கிட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. வேற எதுவும் இல்லைங்க, நம்ம ஆளு ஒரு 90s கிட்ஸ் போல இன்னும் கல்யாணம் ஆகாம கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த கெஃபேல இப்ப அவர் உட்காந்துக்கிட்டு டேட்டிங் வெப்சைட்ல இருந்து அவருக்கு கான்டாக்ட் பண்ண ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக அந்த கஃபேல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அந்த கஃபேக்கு வராங்க. நம்ம ஆளு அந்த நேரத்துல பதட்டப்பட்டு தண்ணி கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. வந்த அந்த பொண்ணுக்கு பொக்கேவெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு ஃப்ரெடி. ஆனா இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கழுத்துல போட்டு இருந்த பெண்டன்ட்டை அடிக்கடி ஃப்ரெடி பாத்துக்கிட்டே இருக்காரு. இதுலயே அந்த பொண்ணுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அவங்கள அந்த டேபிளை விட்டு எழுந்து, எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் அப்புறம் உங்களை மீட் பண்றான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க அந்த பொக்கேவை அந்த டேபிள்லயே வச்சுட்டு போயிட்டதுனால ஃப்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கண்டிப்பா இந்த பொண்ணு திருப்பியும் கால் பண்ணாது அப்படின்னு. இப்படியே தாங்க அவரோட டேட்டிங் வாழ்க்கை ஃபெயிலியர்லயே போயிட்டு இருக்கு. நம்மால் ஃப்ரெடிக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹார்டின்னு அவர் வளர்க்கிற ஒரு ஆமை தான். அன்னைக்கு ராத்திரி ஃப்ரெடியோட ஆன்டி அவருக்கு போன் பண்ணி ஃப்ரெடியை பத்தி நல்லா விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஃப்ரெடி வழக்கமா அவரோட வேலையை முடிச்சிட்டு வீட்டுல ஹார்டி கூட பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு அன்னோன் காலர் அவருக்கு போன் பண்றாங்க. எடுத்து பேசும்போது ஒரு பொண்ணு பேசுறா. அவங்க ஃப்ரெடி கிட்ட அவரோட ப்ரொஃபைல் டேட்டிங் வெப்சைட்ல பார்த்ததாகவும் அவங்களுக்கு ஃப்ரெடி ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா இருப்பாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெடியை டேட்டிங்காக இன்வைட் பண்ணும்போது ஃப்ரெடியும் அந்த லேடி கிட்ட தான் வழக்கமா போற ப்ளூ கஃபேக்கு வர சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஃப்ரெடி டிப் டாப்பா கிளம்பிட்டு அந்த கஃபேல ஒரு பொக்கேவோட அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நேரம் செல்ல ஃப்ரெடிக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே போதுங்க. மத்தியானம் மீட் பண்ண போறேன்னு சொன்ன பொண்ணு சாயந்தரம் 4 மணி ஆகியும் வராதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவ வரமாட்டான்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு இருந்த 4 பேரு ஃப்ரெடியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னடா சம்பந்தமே இல்லாம நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு ஃப்ரெடியும் பார்க்கும்போது அந்த போன்ல அந்த பொண்ணு பேசின மாதிரி அவனுங்களும் பேசுறானுங்க. அப்புறமா தாங்க தெரியுது அந்த 4 பேர் தான் ஃப்ரெடியை கடுப்பேத்துறதுக்காக போன் பண்ணி பொண்ணு மாதிரி பேசிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் கூட ஃப்ரெடி கிட்ட 5 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்க, இன்னும் உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆகலன்னு சொல்லி கலாய்க்கிறான். ஃப்ரெடியோ ரொம்ப ஏமாற்றமா அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஃப்ரெடியும் அவரோட ஆன்ட்டியும் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி அவர்கிட்ட, நீயும் பொண்ணு தேடி சுத்திக்கிட்டே இருக்க, நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா பொண்ணு கிடைச்சிரும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, சத்தியமா எனக்கு நம்பிக்கை இல்லடா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லி அவரை கட்டு பேசுறாங்க. சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் பாக்குறேன், எப்ப பாரு கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்க, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன், பாரு இந்த ஃபங்க்ஷன்ல எவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காங்க, இப்ப கூட பாரு ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, அவ உனக்கு தெரிஞ்சவளா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அந்த பொண்ணையே உத்து பாக்குறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க, போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டியை என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க. இவனும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு வந்து அவகிட்ட நார்மலா பேசுறதுக்கு பதிலா, ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் உன்னை பாத்துக்கிட்டலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட புருஷன் வந்துடுறாரு. அந்த ஆளு அவரோட ஒய்ஃப் ஃப்ரெடி கிட்ட ஃபிளர்ட் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ரெடியை தள்ளி விட்டுட்டு, இனிமே என் ஒய்ஃப் கிட்ட வந்த உன்னை கொன்னுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது அவனோட கனவுல அந்த பொண்ணோட முகம் வந்து அவனை தூங்க விடாம பண்ணுது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஃப்ரெடியும் அவரோட கிளையண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடும் போது ஆச்சரியப்படுற வகையில அந்த பொண்ணு அங்க பேஷண்டா வந்திருக்கா. அந்த பொண்ணு ஃப்ரெடி கிட்ட, அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நடந்துகிட்ட விதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான் சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி தான் ஃப்ரெடியை சஜஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றா. அவளோட பேரு கைனாஸ்னு அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவளுக்கு விஸ்டம் டீத்தை புடுங்கணும்னு சொல்லி அங்க வந்திருக்கா. நம்ம ஆளும் கைனாஸோட பல்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட அழகுல அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. அவன் கைனாஸ் கிட்ட, நாளைக்கு வந்தீங்கன்னா பல்ல புடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவளும் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஃப்ரெடியோட ரூமுக்குள்ள அவங்க அம்மாவோட ஒரு போட்டோவை பாக்குறா. ஃப்ரெடியோட அம்மா ஒரு பாப்புலர் சிங்கர், அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சூப்பரான செலிஸ்ட், இந்த பெரிய வயலின் ஒண்ணு வச்சு வாசிப்பாங்கல்ல, அதுல அவங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த போட்டோவை பார்த்துட்டு கைனாஸும், உங்க அம்மாவை பார்த்து தான் எனக்கு செலோ வாசிக்கிறதுலயே ஆர்வம் வந்துச்சு, அவங்க கிட்ட இருந்தா நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப கைனாஸோட ஞாபகங்கள் ஃப்ரெடியை விட்டு போக மாட்டேங்குது. அவ கூட ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாம் அவன் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் கிளினிக்கு
கிளினிக்கு கைனாஸும் வரா. ஃப்ரெடியும் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் அசிஸ்டன்டா அந்த ரூமை விட்டு போக சொல்லிடுறான். இப்போ கைனாஸ் மயக்கத்துல இருக்கும்போது ஃப்ரெடி அவ காது கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். கைனாஸும் மயக்க தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஃப்ரெடி அவகிட்ட ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு செக்அப்காக வாங்கன்னு சொல்லிட்டு கைனாஸுக்கு எதனா அலர்ஜி இருக்கான்னு அவன் கேட்கும்போது அவளுக்கு பாத்திரம் கழுவுற லிக்விட்னா அலர்ஜி, அதனாலேயே நான் கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் பாத்திரம் கழுவேன்னு சொல்றா. அவ அந்த கிளினிக்கை விட்டு கிளம்புன உடனே அவன் அவளோட அட்ரஸ நோட் பண்ணிட்டு அவளுக்கே தெரியாம அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாலாம் பண்றான். கிளினிக்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற கைனாஸ்க்காக அவளோட சைக்கோ ஹஸ்பண்ட் ரூஸ்டம் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பசிக்குது, சாப்பாடு செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது நான் பல்ல புடுங்கிறதுக்காக டென்டிஸ்ட் கிட்ட போயிருந்தேன், அதனால நான் சமைக்கல அப்படின்னு சொல்றா. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம பசியில இருக்கேன், உனக்கு பல்லு புடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கைனாஸ போட்டு அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃப்ரெடியும் தன்னோட கார்ல இருந்து கைனாஸ வீட்டுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அவளை அவளோட ஹஸ்பண்ட் போட்டு அடிக்கிறத அவன் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு கோவமா அவங்க வீட்டுக்கு போலான்னு போறான். ஆனா இவங்க போனா நிலைமை இன்னும் மோசமாயிடும் தெரிஞ்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு ராத்திரி ஃப்ரெடிக்கு தூக்கத்துல அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. அதுல அவனோட அப்பா அவங்க அம்மாவை கொன்னுட்டு தன்னைத்தானே முடிச்சுக்கிறாரு. இது ஃப்ரெடியோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில கைனாஸ் மெடிக்கல் செக்கப்புக்கு வராததுனால ஃப்ரெடியும் அவளுக்கு கால் பண்ணி அவளை வர வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றான். ஆரம்பத்துல கைனாஸ் வர்றதுக்கு மறுத்தாலும் ஒரு வழியா அவ சம்மதிச்சிடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்க்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கைனாஸோட முகத்துல அவளோட ஹஸ்பண்ட் ரூஸ்டம் அடிச்ச தழும்பெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவனும் கைனாஸ் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ தன்னோட அபியூசிவ் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்றா. அவனை விட்டு போலான்னு நினைச்சாலும் அவன் என்ன கொன்னுடுவான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. இப்ப ஃப்ரெடி கைனாஸ ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டுட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு புது ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவளுக்காக அவ வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் ரூஸ்டமோ வாக்கிங்காக வெளியே போயிடுறான். இப்போ ஃப்ரெடி எப்படியோ அவளை டேட்டுக்காக கன்வின்ஸ் பண்ணிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அல்டிமேட்லி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. சினிமா தியேட்டர்ல ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெடியும் கைனாஸ கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆரம்பத்துல கைனாஸ் மறுத்தாலும் அவளும் ஃப்ரெடியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்றா. திடீர்னு அவளுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த தியேட்டரை விட்டு வேகமா கிளம்பிடுறா. அன்னையில இருந்து ஃப்ரெடி அவளை கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அவ எந்த ஒரு போன் கால்ஸுக்கும் மெசேஜஸ்க்கும் ரிப்ளையே பண்ண மாட்டா. டென்ஷன் தாங்க முடியாத ஃப்ரெடியும் ஒரு வழியா கைனாஸ போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளை போய் வீட்டுல பார்க்கும்போது அவளோட அபியூசிவ் ஹஸ்பண்ட் அவளை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இதனால கைனாஸோட முகம் பூரா காயமா இருக்கு. இப்போ ஃப்ரெடியும் கைனாஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அது இப்ப முடியாது, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, நான் ஒருவேளை சிங்கிளா இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு வந்த ஃப்ரெடி அவனோட ஆன்டிக்கு போன் பண்ணி ஒரு அழகான பொண்ணு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொல்றான். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். இப்போ அவன் அந்த பொண்ணை அதே பார்க்ல மீட் பண்ணிட்டு அவ மேல இருந்த அளவு கடந்த லவ்னால ஒரு மோசமான பிளான அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றான். நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருக்கிற உன் புருஷனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்றான். ஆரம்பத்துல அதை கேட்டு ரொம்ப பயந்தாலும் கடைசியில கைனாஸ் அதுக்காக சம்மதிக்கிறா. அவன் கைனாஸ் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு வாரத்துக்கு என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்றான். ரூஸ்டம் கொல்றதுக்காக ஃப்ரெடி ஒரு கன்னை வாங்கி அதை எப்படி யூஸ் பண்றதுன்ற ட்ரைனிங் எல்லாம் பண்றான். அவன் ரூஸ்டம் கொன்னதுக்கு அப்புறம் கைனாஸ எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணுவான்றத இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் விடிகாலையில ஃப்ரெடியும் ரூஸ்டம்காக அவன் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆளும் மார்னிங் ஜாகிங்காக அந்த ரோட்ல ஜாகிங் போறாரு. அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, ஆனா ரூஸ்டம் கொல்றதுக்கு கன்னை யூஸ் பண்ணாம அவனோட காரை வச்சு அடிச்சு தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டு ஆரம்பத்துல அவன் கொஞ்சம் தயங்கினாலும் கைனாஸ் மேல இருந்த அளவு கடந்த லவ்னால அவனும் காரை வேகமா ஓடிக்கிட்டு போய் அந்த ஆளை அடிச்சு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமும் விடாம அவன் வண்டியை 2-3 தடவை அந்த ஆள் மேல ஏத்தி இறக்குறான். இதனால ரூஸ்டமும் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த கொலையை பண்ணிட்டு ஃப்ரெடி தன்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு அவனோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிடுறான். அவன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும்போது கைனாஸ் கூட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ரூஸ்டமோட மரணத்தை போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்தவித க்ளூவுமே கிடைக்கல. இப்போ ஃப்ரெடி தன்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக அந்த கிராமத்துல இருந்த லோக்கல்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெடியும் தன்னோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் சிட்டிக்கு வந்து கைனாஸ மீட் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு வரான். அங்க தாங்க அவனுக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்திருக்கு. கைனாஸோட வீட்ல இருந்து ரெய்மண்ட்னு ஒருத்தன் வந்து கதவை திறக்கிறான். இந்த ரெய்மண்ட் தாங்க கைனாஸோட சீக்ரெட்டான பாய் ஃப்ரெண்ட். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெடிய வீட்டை விட்டு கிளம்ப சொல்றா. இப்ப என்ன நடக்குதுன்னு புரியாத ஃப்ரெடியும் கொஞ்சம் கொஞ்சமா நிலைமைய புரிஞ்சுக்கிறான். கைனாஸ் தான் ஃப்ரெடியை யூஸ் பண்ணி தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்கா. அநியாயமா என்ன இப்படி ஏமாத்திட்டியா அப்படின்னு ஃப்ரெடி கேட்கும்போது அவ ஃப்ரெடியோட சில போட்டோஸ் வச்சிருக்கதாகவும் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணினா இந்த போட்டோஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்து நீ தான் என் மேல இருக்கிற ஆசையில ரூஸ்டம் கொன்னனும் நான் சொல்லிடுவேன்னு சொல்றா.
இப்ப கோவமான ஃப்ரெடியும் கைனாஸ் அடிக்கலாம் நினைக்கும் போது ரேமண்ட் அவனை பிடிச்சி கீழே தள்ளி அவன் முகத்திலே காலை வச்சு மிதிக்கிறான். அப்போ கைனாஸ் ஃப்ரெடியை பார்த்து உன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்ட நான் என்னைக்குமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு வந்த ஃப்ரெடியும் ஏமாற்றத்தால கீழே படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனோட ஆம ஃப்ரெண்ட் ஹார்டி தான் ஆறுதலா இருக்கான். வீட்டுல அவ ரெய்மண்டோட பெட்ல இருக்கும்போது அவளோட இறந்து போன ஹஸ்பண்ட் ரூஸ்டமோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி ஆட்டைய போடுறதுன்றத பிளான் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஃப்ரெடி அவளோட டேட் போறதுக்காக வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு நெருப்புல கொளுத்துறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ப்ளூ மூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரெய்மண்டையும் கைனாஸையும் பாக்குறான். ரெய்மண்ட் கோமா ஃப்ரெடி அடிக்கலான்னு வரும்போது கைனாஸ் அவனை தடுத்து நிறுத்திடுறா. ஆனா அதை பார்த்து பயப்படாத ஃப்ரெடி மறுபடியும் அந்த வெயிட்டர் கிட்ட ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்றான். ஆனா இப்ப அந்த ரெய்மண்ட் அந்த ட்ரிங்க்ல எச்ச துப்பி குடுக்குறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஃப்ரெடியும் அந்த ட்ரிங்க முழுசா குடிச்சு முடிக்கிறான். குடிச்சு முடிச்ச ஃப்ரெடியும் கைனாஸ் கிட்ட சிம்பிளா ஒரு மன்னிப்பு தான் கேட்க சொல்றான். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெய்மண்ட் ஃப்ரெடியை போட்டு அடிக்கிறாங்க. அவன் ஃப்ரெடி கிட்ட நீ கைனாஸ லவ் பண்ணும்போது அனுப்பிச்ச போட்டோஸ் மெசேஜஸ் எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸா இருக்கு, இதை மட்டும் போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா ரூஸ்டம் இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டுருவாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்றான். இப்பதாங்க நம்ம ஆளு அவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட அபார்ட்மெண்ட் டோருக்கு ஒரு டூப்ளிகேட் சாவியை செஞ்சிடறான். உள்ள போன அவன் கைனாஸோட ஃபேஸ் வாஷ்ல சாமான் கழுவுற லிக்விட கலந்துடுறான். ஏன்னா அவளுக்கு தான் அலர்ஜி இருக்கு. பத்தாவதுக்கு அவங்களோட சாப்பாட்டுல மயக்க மருந்தும் கலந்து வச்சிடறான். அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரத பார்த்துட்டு ஃப்ரெடியும் அங்க இருந்த பால்கனில ஒளிஞ்சுக்கிறான். இப்போ கைனாஸ் தன்னோட ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ரெய்மண்டும் இருக்கான். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஃப்ரெடி அவங்க கண்ணுல சிக்காம அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அவங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற ஃப்ரெடி அவங்க ரெண்டு பேரும் நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறான். அவன் கைனாஸோட போனை அவளோட கண்ணை வச்சு அன்லாக் பண்ணிட்டு அவ போன்ல இருந்து அவனுக்கு கொலை மிரட்டல் தரா மாதிரி ஒரு மெசேஜ் அவனுக்கே அனுப்பிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ரெய்மண்ட் போன்ல இருக்கிற எல்லா போட்டோஸுமே டெலீட் பண்ணிக்கிட்டு அவனை ரெய்மண்ட் அடிச்சா மாதிரியே மயக்கத்துல இருக்கிற ரேமண்ட போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ கோவம் தீர்ந்த அப்புறம் ஃப்ரெடியும் அந்த வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ரெய்மண்டோட கார்ல இருந்த பிரேக் ஃப்ளூயிட் ஒயரை கட் பண்ணிடுறான். இப்ப தூக்கத்துல இருந்து எழுந்த கைனாஸும் பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்க்கும்போது அந்த டிட்டர்ஜென்டால அலர்ஜி ஆகி மூஞ்சே நாசமாயிடுதுங்க. அதனால பயங்கரமா அவ கத்தரா. இதனால ரெய்மண்டும் கைனாஸும் உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவனோட காரம் பிரேக் பிடிக்காதனால ரோட்டோரமா போய் அந்த கார் முட்டிடுது. அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைனாலும் கைனாஸ் ரெய்மண்ட தன்னை கொலை பண்ண பார்த்ததா பழி போடுறாங்க. அடுத்த நாள் காலையில கைனாஸ்க்கு அவளோட ரெஸ்டாரண்ட்ல இருந்த சாப்பாட்டுல ஏதோ பல்லி விழுந்ததா ஏதோ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனால அவளோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுறாங்க. இத பத்தி அவ டிஸ்கஸ் பண்றதுக்காக அவளும் ரெய்மண்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கும் போது மறுபடியும் ஃப்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. இப்போ அவ ரெய்மண்டோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணி அந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிடுறான். இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிற கைனாஸும் ரெய்மண்டும் தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வர்றதுக்கு கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஃப்ரெடி தான் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால அவங்க ரெண்டு பேரும் கோவமா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது ஃப்ரெடி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட் டோரை ஓபன் பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்றான். இப்போ அங்க வந்த ரெய்மண்டும் ஃப்ரெடியை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃப்ரெடியை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ஃப்ரெடி எப்பவுமே இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தாங்க இருக்கான். அவன் தான் போலீஸே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். இப்போ கைனாஸ் போலீஸ் கிட்ட ஃப்ரெடி என்ன விடாம துரத்துக்கிட்டே வரான், என்ன அடையறதுக்காக இவன் தான் என்னோட புருஷனை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தன்னோட போன்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அந்த போலீஸ் கிட்ட காட்டலாம்னு நினைக்கும் போது அவளோட போன்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லீங்க. ஏன்னா நம்பால் தான் ஏற்கனவே எல்லா போட்டோஸுமே டெலிட் பண்ணிட்டாரு. அங்க வந்த போலீஸ்காரங்கள ஒருத்தர் ஃப்ரெடி இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல டாக்டர், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவர் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு போறாங்க. அப்போ ஃப்ரெடியும் ஒரு தரமான சிரிப்பை சிரிக்கிறாங்க. சில நாட்களும் போகுது. ஃப்ரெடி ஒரு நாள் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அவன் ரூமுக்குள்ள ஒரு புல்லட் இருக்கிறத பாக்குறான். பத்தாவதுக்கு அவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்குங்க. அப்ப அவன் கைனாஸுக்கு போன் பண்ணிட்டு என்னோட அபார்ட்மெண்ட்டை நாசம் பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும், இதனாலதான் உங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு பாம்பை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பயந்து போன கைனாஸும் ரெய்மண்டும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து பொட்டி படுகை எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெடிக்கு கால் பண்ணி அவன் ஆசையா வளர்த்துட்டு இருந்த ஹார்டிய சூப் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான ஃப்ரெடியும் அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்து ஹார்டிய தூக்கிட்டு போறத பாக்குறான். இப்போ கைனாஸ் ரெய்மண்ட் கிட்ட இதுக்கு மேல பொறுத்து போக முடியாது, நம்ம ஃப்ரெடிய காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறா. தன்னோட நண்பனை கொலை பண்ணதுனால கடுப்பான ஃப்ரெடியும் ஹார்டியோட மிச்ச மீதி பொருட்கள்லாம் புதைச்சிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் இதுக்காக பதில் சொல்ல வைக்கணும்னு முடிவு பண்றான். நம்பாலு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலிங்க. அவன் ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்து ரூஸ்டமோட கொலையை கண்ணுல பார்த்ததா சொல்ல சொல்லி போலீஸ் கிட்ட அவனோட கார்ல இருக்கிற நம்பர் பிளேட் நம்பரையும் சொல்ல சொல்றான். இதனால அந்த பிச்சைக்காரனும் போலீஸ்காரங்க கிட்ட அந்த டீடைல்ஸ கொடுக்கறான். போலீஸும்
அடுத்த நாள் ஃப்ரெடியோட கிளினிக் வந்து அவரை விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃப்ரெடி போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிற மாதிரி என்னோட காரை எடுத்துக்கிட்டு ரெய்மண்ட் தான் ரூஸ்டமா கொன்னான், அதுக்கு ஆதாரமா அவன் போன்ல இருக்கிற ஒரு மெசேஜ அவங்க கிட்ட காட்டுறான். இந்த மெசேஜ தாங்க அவன் அவங்களோட போன்ல இருந்து தன்னோட போனுக்கு அனுப்பிச்சிருந்தான். இது மட்டும் போதாதுன்னு ரெய்மண்ட் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள உடைச்சிட்டு வரா மாதிரி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் கிட்ட கொடுக்குறான். இப்போ கைனாஸும் ரெய்மண்டும் தான் இந்த கொலையோட மெயின் சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸ் நினைச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க அந்த காலை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெடி அவங்களுக்கு கால் பண்ணி, நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க, உடனடியா என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றான். இதனால அவங்க ரெண்டு பேரும் அவனை சந்திக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அவன் அவங்க கிட்ட வரும்போது மறக்காம ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்துருங்க, ஏன்னா உங்களுக்கு நான் கிஃப்டா இன்னொரு விஷயம் எடுத்துட்டு வருவேன்னு சொல்றான். அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட எண்ணம் என்னன்னா அவனா அந்த வீட்லயே வச்சு கொல்றதுதான். சில மணி நேரம் கழிச்சு கைனாஸும் ரெய்மண்டும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராங்க. ஃப்ரெடியோ அவங்கள ரொம்ப கேஷுவலா உள்ள வெல்கம் பண்றான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரிங்க குடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கேஷுவலா அவன் இடுப்புல இருந்து ஒரு கன் எடுத்து அந்த டேபிள் மேல வச்சுட்டு ஒரு வைன் பாட்டில அந்த டேபிள்குள்ள இருந்து எடுக்கிறான். இத பார்த்த ரெய்மண்ட் கைனாஸ் கிட்ட அந்த துப்பாக்கி எடுன்னு சொன்ன உடனே அவளும் ஃப்ரெடி கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி சும்மா பேசிக்கிட்டே வந்து அந்த துப்பாக்கியை எடுத்துறாங்க. அத அவ கையில வச்சுக்கிட்டு ஃப்ரெடிய பார்த்து, ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எங்களை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றியா, இப்ப உன்னை நான் பரலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு ஷூட் பண்றா. ஆனா அந்த கன்ல புல்லட் இல்லீங்க. இப்போ ரெய்மண்ட் பாஞ்சு வந்து ஃப்ரெடியை அடிக்கும் போது அவன் திடீர்னு ஒரு டார்ச் லைட் எடுத்து அவனை பயம்புறுத்துறான். அவனும் கன்னு நினைச்சு பயந்து அவனை விட்டுட்டு என்னடா கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு ஃப்ரெடியை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பிளாஷ் லைட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்குங்க, அதுக்குள்ள ஒரு டேசர் இருக்கு. அதை வச்சு அவன் ரெய்மண்டுக்கு ஷாக் கொடுத்து அவனை மட்டையாக்கிறான். இப்போ கைனாஸுக்கும் அந்த ஷாக்கை கொடுத்து அவளையும் மட்டையாக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கப்புள்ஸ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெடி சேர்ல கட்டி போட்டுட்டு, உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்துல பல்லு புடுங்கும் போது மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தான் புடுங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல போலீஸ் அந்த கப்புல அவங்கள மீட் பண்ண வராதனால அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்த அவங்க அந்த அபார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த கப்புள்ஸ் அந்த வீட்டை விட்டு ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு கிளம்புற மாதிரி பாக்குறாங்க. சோ இதை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி இருக்கலாம்னு சொல்லி போலீஸ் முடிவு பண்றாங்க. இப்ப புரியுதா ஃப்ரெடி ஏன் சூட்கேஸோட அவங்கள வர சொன்னான்னு. இப்ப மறுபடியும் அந்த ஃபார்ம் ஹவுஸை காட்டும் போது கைனாஸ் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்கிறதுனால ஃப்ரெடியும் அவ வாயில இருந்து கிளிப்ப காட்டுறான். அப்ப அவ ஃப்ரெடி கிட்ட, இது எல்லாத்துக்குமே காரணம் ரெய்மண்ட் தான், நான் ஒரு அப்பாவி, அவன் தான் என்ன மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்ய வச்சான் அப்படின்னு சொல்றா. சரி இப்ப கைனாஸ் உண்மையா தான் சொல்றாளான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அவன் தன்னோட அம்மாவோட செலவை எடுத்துட்டு வரான். ஏன்னா கைனாஸ் தான் ஏற்கனவே ஃப்ரெடி கிட்ட சொல்லிருக்கால, உங்க அம்மாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் செலவு வாசிக்கவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதை டெஸ்ட் பண்றதுக்காக அவன் அதை எடுத்து கைனாஸ் கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்றான். ஆனா அப்பதான் தெரியுது அவளுக்கு செலவெல்லாம் வாசிக்க தெரியாதுன்னு. இவ தான் இந்த பிளானுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா இருக்கான்றத ஃப்ரெடி கண்டுபிடிச்சிடறான். இப்போ அவன் ரெய்மண்டுக்கும் கைனாஸுக்கும் மயக்க மருந்து கூட கொடுக்காம ஒரு பல்லா புடிங்கி எடுக்கிறாங்க. மொத்த பல்லையும் புடுங்கிட்டு மயக்கமான ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே அவன் தோண்டி வச்சிருந்த ஒரு பள்ளத்துல போடுறான். அவங்களால எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா அந்த பல்ல புடுங்கின வலி அவங்களால தாங்க முடியாம அவங்க பாடி முழுக்க அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அவன் கைனாஸ புதைக்கும் போது, நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே அதை செய்யறான். அவனோட ஃபீலிங்ஸ்ல எப்படி இவங்க ரெண்டு பேருமே பிளே பண்ணாங்கன்னு நினைச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரையும் புதைச்சு முடிக்கிறான். படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரையும் புதைச்சிட்டு அது மேலேயே அவன் படுத்துக்கிட்டு ஒரு ஈவில் ஸ்மைல அவன் கொடுக்கும்போது கேமராவை அப்படியே பேன் அவுட் பண்ணிக்கிட்டே வராங்க. படமும் அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெடி பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த தமிழ் நண்பனுக்காக உங்க லைக்கை கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மீண்டும் இன்னொரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.